2024 MP எலெக்ஷன்லையும் ஒருத்தரோட சேர மாட்டோம், 26லையும் சேர மாட்டோம்னு பக்கத்தில் வைக்க அப்படியே கொஞ்சம் மிக்சர் வச்சுருந்தா சாப்பிட்டு வந்திருப்பாங்க. தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபோயிடுச்சுன்னு, மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? துணை முதலமைச்சர் யாரு போனாலும் சந்திப்பாங்க, ஏன் சந்திக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகலை, நீங்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்கவுங்க பிடிச்ச இடங்கள்ல அந்த ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர, யாரும் எங்கேருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்காங்க. நீங்களா டிவிக்கு கட்சியான பிறகு அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்துருக்காங்க, கோடிக்கணக்கில் சேர்ந்துட்டாங்க சொல்லி அவங்க ஆன்லைன் ஆப்லாம் காட்டியிருக்காங்க. அதாவது நீங்களாம் உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லையும் அது போல சூழல்லாம் இல்லை. முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து மகளிர்கள் தொடங்கி 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபா உரிமத்தொகை கொடுக்குறாங்க. 41 லட்சம் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. 57 பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டில். அதில் 50 பேர் நான் முதல்வர் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள், அதில் பயனடைஞ்சவங்க. இப்படி தொடர்ச்சியாக சாதனை திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோட தான் சார் இருக்காங்க. எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர்கள் செல்லும் இடமெல்லாம் பார்க்குறீங்க. இளைஞர்கள் எங்களோட தான் இருக்காங்க. இளைஞர்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. நான் முதல்வன் யாருக்கான திட்டம், தமிழ் புதல்வன் யாருக்கான திட்டம், புதுமை பெண் யாருக்கான திட்டம், இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான திட்டம். தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றன. கழகத்தினுடைய இளைஞரணி, கழகத்தினுடைய மாணவரணி, கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டணி எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுடைய இளைஞரணி செயலர் போட்டுதலுக்குரிய சின்னவர் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. மிக உற்சாகமான வரவேற்பை தரக்கூடிய இளைஞர்கள் பங்கு பெற்று அதில் சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம். நீங்கள் இன்னொரு கட்சிக்கு விளம்பரம் தேட வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏதோ செவிவெளி செய்தியில் டீ கடையில் பேசுறதுல உங்களுக்கு விவாதத்துக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக கூடிய கருத்துக்கள் வேண்டாம். அதனால் நாங்கள் அல்ல பொதுவாக சொல்ல போகிறது, நீங்கள் அதாவது கட்சியிலேருந்து வந்தவங்களை உடனடியாக துணை முதல்வரை சந்திக்கிற வரைக்கும் ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற. அதாவது துணை முதல்வர் யாரு போனாலும் நீங்கள் போனாலும் பார்ப்பாங்க. நீங்கள் போனீங்களா? சொல்றது மட்டும் நீங்க உள்வாங்க. துணை முதலமைச்சர் யாரு போனாலும் சந்திப்பாங்க, ஏன் சந்திக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்கறேன். திமுக இருக்கிறவங்களையும் பார்ப்போம். நீங்க ஒரு தவறான கருத்தை நீங்க முன்னெடுக்கூடாது. சமூக வலைத்தளங்கள்ல அதாவது ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்குங்காட்டி நீங்க அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போக வேண்டாம். துணை முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாவட்டத்தை பொறுப்பாக்க சொல்லி தலைவர் என்ன அனுப்புகிறாரு. மாவட்ட இருக்காங்க, இன்றைக்கி ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 300 பேர்த்தையும் தான் நான் பார்க்குறேன். அதில் புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறது இல்லை. பொதுமக்கள் யாரும் பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். துணை முதலமைச்சர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க, புதுசாக சேர்ந்தவங்களையும் பார்க்குறாங்க, பொதுமக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க. விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்குறாங்க. அதனால் யாரும் இதில் மாற்று கருத்து கிடையாது. அது நீ பெருசாக யாரோ 2 பேர் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை ஒரு பெரிய கருத்தாக சொல்லிட்டுருக்கீங்க. அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்றைக்கி செய்தி, அதுதான் முன்னெடுத்துருக்கிறோம், அதை தான் முன்னெடுத்து கொண்டு போகிறோம். அதில் சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். காலையிலேருந்து 3 மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போகிறோம். எவ்வளோ உறுப்பினர் சேராங்கிறது பொறுத்திருந்து பாருங்கள். கீழடி விவகாரம், தொகுதி மறுசீரமைப்பு, இது போன்ற பிரச்சனைகளை திமுக பிரச்சாரமாக செய்து. மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கீழடி பிரச்சனை அதை அவங்க ஒத்துக்கிட்டு வெளியிட்டு இருந்தால் நாங்கள் ஏன் அந்த கருத்தை சொல்ல போகிறோம்? நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது. அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது. அது சொல்லணுமா வேண்டாமா? அரசனுடைய கடமை, ஒரு இயக்கத்தினுடைய கடமையா இல்லையா? அது நீங்கள் அது நாங்கள் அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். நான் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கலையா? அந்த மாதிரி அதாவது நான் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்போ இருந்தவர் சொன்னார். அந்த மாதிரியே இப்போ அரசாங்கம் இருக்குது. உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தவறுகள் நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர். தவறுகள் இல்லைன்னு சொல்லாங்க, நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம், நடக்காமல் பார்த்துக்கிறோம்.
அதனால் எதை மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீட் தேர்வுங்கிறது வேண்டான்னு மக்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் யாராவது நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களான்னு யாராவது? எல்லாத்துடைய கருத்து அதுதானே. அதான அரசாங்கத்தினுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதுதான், மாணவ செல்வங்களுடைய கருத்து அதுதான். அப்போ அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது, தேவையற்றது. அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி, நிறைய இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க. ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் பெரும்பான்மையாக மாநில அரசுடைய நிதிகள் தான் கொடுக்குறாங்க. மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. மீட்பதற்காக ஜூலை 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்குறார். ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்ன பறிபோச்சுன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள். இந்த 4 ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பேற்று மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபோயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று நீங்களாவது கேட்கணும் அவங்ககிட்ட. சிறுவாணி அணையில வந்து 50 அடி வரைக்கும் நீர் தேக்கிட்டு இந்த கேள்வி முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த கேள்வி முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. அதேதான் இந்த கேள்வி முடிச்சுட்டு, அதாவது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக எடுத்திருக்கிறோம். அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க நாங்கள் செய்யலைன்னு சொல்லி. இப்போ இதுக்கு முன்னாடி கார்த்தி என்ன பேசினார், இந்த பாலருக்குள்ளேயே அவினாசி ரோடு 12% அவங்க முடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான் செலவழிச்சிருந்தாங்க. மீதி 88% பணத்துக்கான நிதி, அந்த பாலத்துக்கான நிதிகள் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம். நாங்கள் தான் அந்த வேலையை முடிச்சிருக்கிறோம். அவங்க செஞ்சது எவ்வளவு கேட்டால் நாங்கள் பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள், தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க. அந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு செய்தியாக போடணுங்கிறது அது உங்களுடைய கடமை. அது நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக நீங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கா? படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கும். 7 மாடி கட்டணம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நகைத்தொழில் செய்கிறவங்களுக்கு என்றைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருப்பாங்களா? எத்தனை வருஷ கோரிக்கை. இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எத்தனை முறை அதை எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு தொழிற்கூடம் வேணுங்கிறதுல ஏறத்தாழ 126 கோடி அதில் அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையே அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்கார்ந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு, இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதில் செய்யப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக நிறைய வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பறிபோனதை இன்று நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மீட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு கருத்து நீங்கள் சொன்னதில் நல்ல வாஸ்தவம் தான். முன்னாடி அவங்களுடைய இல்லை சார், அவங்களுடைய கருத்தாக சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் 2024 எம்பி எலெக்ஷன்லையும் ஒருத்தரோட சேர மாட்டோம், 26லையும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போடு இருந்துச்சு செய்தியெல்லாம். அடுத்து எங்கே போனாங்க என்னன்னே தெரியல. பக்கத்தில் போய் வந்து அப்படியே கொஞ்சம் மிக்சர் வச்சுருந்தா சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. டேபிளில் மிக்சர் வேறு இல்லை அன்றைக்கி, இல்லைன்னா அதையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. பொதுவாக சொல்கிறேன். எதுக்கு சார் நாங்கள் அப்படி சொன்ன மாதிரி நாங்கள் தான் நினச்சோம். என்ன சார் நாங்கள் சொல்ல சார், அவங்க தானே சார் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்களாக சொன்னாங்க நீங்கள் சேருங்க சேர வேண்டாம் நாங்களாக சொன்னோம். அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் வேற ஒன்றும் சொல்லலையே. நாங்கள் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, எங்கள் தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க, தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடச்சிருக்கு. முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. அடுத்த 2026 தேர்தலிலும் தளபதி தான் முதலமைச்சருங்கிறத உறுதி செய்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில் கூட கொடுத்தாங்க பிஜேபி இங்கே வந்தால் பிரதமர் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறார், ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாருன்னு. அதுவும் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, எதெல்லாம் ஹிந்தியில் பேசினாருன்னு. அதெல்லாம் விட்டுறீங்க சோசியல் மீடியாவில், அதெல்லாம் வந்துச்சுல்ல. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.